Assalamualaikum. Hi friends, இன்னைக்கு நம்ம ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறோம், ப்ளஸ் ட்ராவல் வீடியோ. இன்னைக்கு ஈவினிங் எங்களுக்கு சென்னைக்கு ட்ரெயின், நோம்புக்காக அம்மா வீட்டுக்கு கிளம்புறோம். அதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். காலையில் எப்பயும் போல் டீ போட்டுட்ருக்கேன். எப்பயும் போல் முன்னாடி நாள் நைட்டே எல்லா பாத்திரமும் கழுவி வச்சுட்டேன். கொஞ்சம் பாத்திரம் மட்டும் இன்னும் பேலன்ஸ் இருக்குது. காலையில் டீ குடிச்சிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி தக்காளி சட்னி, தோசை தான். தக்காளி சட்னிக்கு வதக்கிக்கிட்டு இருக்கேன். தோசைக்கு மாவு எடுத்து வெளியே வச்சாச்சு. நேற்று வடை சுட்டிருந்தேன், அதோட பேலன்ஸ் மாவு இருந்துச்சு, அதையுமே இன்றைக்கி சுட்டுருக்க போகிறேன். வடையும் சுட்டு எடுத்தாச்சு, நல்லா மொறுமொறுன்னு சாஃப்டாக. சட்னியும் ஆற வச்சு அரைச்சிக்கிட்டேன். இன்றைக்கி எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் தோசை, தக்காளி சட்னி, உளுந்த வடை. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு லஞ்ச் இன்றைக்கி தக்காளி சாதம் தான் சிம்பிளாக செஞ்சுருக்கேன். தக்காளி சாதமும் குக்கர்லேயே செஞ்சுட்டேன். அதுக்கு முட்டை கிரேவி செஞ்சுருந்தேன். கொஞ்சமாக காலிஃப்ளவரும் மேரினேட் பண்ணி வச்சுருந்தது இருந்துச்சு, அதையுமே எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கிறேன். நைட்டு ட்ரெயினில் சாப்பிட்றதுக்காக சாம்பார் வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போது கிச்சன் இவ்வளோ மெஸ்ஸியாக தான் இருக்குது, இனிமேல் தான் க்ளீன் பண்ணணும். கிச்சன் ஷெல்ஃப் எல்லாம் நான் ஆல்ரெடி க்ளீன் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோவும் போட்டிருக்கேன், கண்டிப்பாக போய் பார்க்காதவங்க பாருங்கள். ஒரு சைடு ஷெல்ஃப் தான் க்ளீன் பண்ணியிருந்தேன், இன்னொரு சைடு ஷெல்ஃப் ஊருக்கு போயிட்டு வந்து தான் க்ளீன் பண்ணணும். குக்கிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு, எல்லாமே இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஃப்ரிட்ஜில் உள்ள ஷெல்ஃபையுமே நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டேன். நைட்டுக்கு ட்ரெயினில் சாப்பிட்றதுக்கு தோசை வச்சுருக்கேன். தோசைக்கு சாம்பார். டின்னருக்கும் ரெடி பண்ணியாச்சு. கொஞ்சமாக மாவு மட்டும் எக்ஸ்ட்ரா இருந்ததுனால பக்கத்து வீட்டில் கொடுத்தாச்சு. வீடையுமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கூட்டி எடுத்துக்கிட்டேன். வீட்டுக்குள்ளே ஒரு கொடி கட்டி இப்போ துவைச்சிருந்த துணியும் போட்டுக்கிட்டேன். ஃபுல் அடுப்பையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பாத்திரத்து மேலேயுமே அடுப்பு மேலேயும் ஒரு துணி வச்சு கவர் பண்ணிக்கிறேன், ஏன்னா இங்கே ரொம்ப டஸ்ட்டாக இருக்கும். டைம் வந்து 3:30 ஆச்சு. நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம்.
4:30க்கு வர வேண்டிய ட்ரெயின் 6:30க்கு தான் வந்து ரீச் ஆச்சு. இப்போ ட்ரெயின் வந்துருச்சு, ஏற போகிறோம். ட்ரெயின் ஏறிட்டு நைட் டின்னருமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. எல்லாருமே தூங்கும்போது கூட ஹம்சா சுத்தமாக தூங்கவே இல்லை. ஒரு 3 o'clock போல் தூங்கியிருந்தான். வந்து ரீச் ஆகுறதுக்கு 6 o'clock கிட்ட ஆயிடுச்சு. இப்போ சென்னை வந்து ரீச் ஆகிட்டோம். வீட்டுக்கு வந்து ரீச் ஆனதுமே ஹம்சா அவனோட டாய்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து விளையாண்டுட்டு இருந்தான். வந்ததுமே அம்மா டீ போட்டு ரெடியாக வச்சுருந்தாங்க. அன்னைக்கு எங்களோட ஸ்பெஷலான லஞ்ச் பருப்பு சோறு, ஃபிஷ் ஃப்ரை, ப்ரான் ஃப்ரை, மீன் குழம்பு, முருங்கைக்கீரை பொரியல், மாம்பழம், ஆனியன் ரைத்தா. அன்னைக்கு எங்களோட லஞ்ச் இதுதான். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நம்மளோட சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.